Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 13 detail 3 படிக்கலாம். The sex of the newborn child is a matter of chance and neither of the parents may be considered responsible for it. அதாவது ஒரு குழந்தையுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது இட்ஸ் a matter of chance, ஒரு இட்ஸ் a probability. அது none of the parents, mother, father, none of them are responsible for it. What would be the possible fusion of gametes to determine the sex of the child? அப்ப கேமிட்ஸ் எந்த மாதிரி ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த ஜெண்டர் மேலா இருக்கும் ஆர் ஃபீமேலா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 269ல இந்த ஆன்சர் இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் 23 pairs of chromosomes, out of which 22 pairs are autosomes and 1 pair, 23rd pair is the sex chromosome. 23 pairs அதாவது 46 chromosomes இருக்கு. அதுல 22 pairs are autosomes. Autosomesனா they control body features like height, eye color, etc. இப்போ ஃபாதர் மாதிரியே அந்த ஹைட்டா இருக்கிறது சைல்டு, ஆர் மதரோட ஹைட் வர்றது சைல்டுக்கு, ஆர் பேரண்ட்ஸோட ஐ கலர் குழந்தைக்கு வர்றது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிசைட் பண்றது தான் ஆட்டோசோம்ஸ். அண்ட் தென் 1 pair ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அண்ட் தட் பேர் குட் பி XX ஆர் XY காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ 44 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் இங்க வந்து ஒரு 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ 44 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ 46 chromosomes ஒரு human being bodyல இருக்கும். The female gametes or the eggs formed are similar in their chromosome type. 22 plus X, therefore human females are homogametic. Female gametes அதுதான் eggs ன்னு சொல்றோம். ஒவ்வொரு எக்லயும் 22 chromosomes இருக்கும், ஒரு X chromosome இருக்கும். அப்ப டோட்டலா 23 chromosomes இருக்கும். இதெல்லாம் ஒரு human being bodyல 23 pairs of chromosomes இருக்கும். இப்ப egg cells எப்படி ஃபார்ம் ஆகுது? meiosis மூலமா. அப்ப meiosis chromosomes அப்படியே half ஆயிடும். So in that case 46 குரோமோசோம் என்னவா ஆகும்? 23 குரோமோசோம்ஸ். அப்ப ஃபீமேல் கேமெட்ல ஒரு எக் செல்ல அந்த 23 குரோமோசோம்ல 22 குரோமோசோம்ஸ் ஆட்டோசோம்ஸா இருக்கும் அண்ட் 1 குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். அது என்ன செக்ஸ் குரோமோசோமா இருக்கும்? எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். ஒரு ஃபீமேல் சைல்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்றப்ப 3 lakhs to 4 lakhs immature egg cells இருக்கும். அந்த ஒவ்வொரு egg cellும் 22 autosomes plus 1 X chromosome டைப்பா தான் இருக்கும். Since all eggs are same type, females are called homogametic. இந்த எல்லா எக்ஸுமே 22 plus X டைப்பா இருக்கனால homogameticனு சொல்றோம். ஹோமோனா சேம். Male gametes sperms, 2 types of male gametes or sperms are produced. 50% sperms bearing 22 plus X type, 50% of sperms bearing 22 plus Y type. ஒரு மேலோட பாடியில millions of sperms இருக்கும். அந்த millions of spermsல 50% of sperms 22 plus X type இருக்கும். Remaining 50% of sperms 22 plus Y type இருக்கும். Since males produce 2 different types of gametes, they are called heterogametic. இந்த மாதிரி 2 types of gametes males produce பண்றனால they are called as heterogametic. heteroனா different. இந்த டயக்ராம்ல பாருங்க, மதரோட பாடியில 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கு பிளஸ் 1 pair of செக்ஸ் குரோமோசோம், ரெண்டுமே XX டைப் தான். இது ஃபாதர் பாடியில 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கு பிளஸ் 1 pair ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் இருக்கு அண்ட் தட் இஸ் XY. meiosis formation அப்ப குரோமோசோம்ஸ் half டிவைட் ஆகும். That's how eggs are formed. ஒவ்வொரு எக் செல்லையும் 22 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் X ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். 22 பிளஸ் X. ஸோ எல்லா எக் செல்லுமே 22 பிளஸ் X டைப்பா தான் இருக்கும். இப்போ ஃபாதர் பாடியில மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல 50% 22 பிளஸ் X டைப்பா இருக்கும் and 50% 22 plus Y type இருக்கும். It is a chance of probability as to which category of sperm fuses with the egg. அப்ப ஒரு probability தான் எந்த type of sperm எக்கோட fuse ஆகுது அப்படிங்கிறது. If the egg is fused by X bearing sperm and XX individual female is produced. இப்ப இங்க வந்து ஃபீமேல்ல இப்ப eggs are of type XX. இப்ப ஒரு X bearing sperm இந்த X ஓட fuse ஆகிறப்ப XX, அதாவது ஒரு female individual child is produced. இதே Y bearing sperm fuses with X means XY individual is produced and that would be a male child. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The sperm produced by the father determines the sex of the child. So ஒரு childோட sex, whether a child is born as a male or female, is determined by the sperm which is produced by the father. And the conclusion is the mother is not responsible in determining the sex of the child. ஏன்னா mother always produces 22 plus X type chromosomes தான் mother produce பண்ணுவாங்க. ஆனா fatherல தான் 2 types இருக்கு, 22 plus X, 22 plus Y. இப்ப suppose இந்த 22
22 பிளஸ் Y குரோமோசோம், இந்த Y குரோமோசோம் இது கூட ஃபியூஸ் ஆச்சுனாக்கா X கூட ஃபியூஸ் ஆகுறப்ப ஒரு மேல் சைல்டு பிறக்கும். இந்த ஃபாதர் ஸ்பெர்ம்ல இருக்க X குரோமோசோம் இது கூட ஃபியூஸ் ஆகுறப்ப ஒரு ஃபீமேல் சைல்டு பிறக்கும். So the conclusion is the mother is not responsible in determining the sex of the child. Whether a child is born as a male or female is decided by the sperm produced by the father. That's all. It's also an important question. இது ஒரு easy question. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.